நம்ம மூஞ்சில ஷேவிங் பண்ண ரொம்ப நாள் ஆகுது. ஷேவிங் கிரீம் வேற வேஸ்டா கிடக்கு. சரி ஓகே, ஷேவிங் கிரீமா காலி பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம் ஷேவிங்கும் பண்ணலாம். லேசா இருக்கு இந்த தாடி முடி, அதெல்லாம் போகும். அட பிரியா, எங்க போயிட்டு வர நீ? பூச்செடிலாம் வாங்கிட்டு வரியா? அழகா இருக்கே இது, சூப்பரா இருக்கு இது. எவ்வளவு இது? விஜய், இதோட விலை வந்து 100 ரூபாய் தான். ரொம்ப சீப்பா இருக்குதுல்ல, நல்லா சூப்பரா இருக்கு, கலர் கலரா இருக்கு. இன்னும் 2-3 கூட வாங்கியிருக்கேன். நம்ம தெருவில் தான் விற்கிறாங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆஹா, கண்ணாடி வைக்க இடம் இல்லையே. சரி ஓகே, இந்த செடியில வைக்க வேண்டியதுதான். நிக்கவே மாட்டேங்குது. இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இந்த சைடா ஒரு ஆணி அடிக்கணும். ஷேவிங் பண்ணணும். இதெல்லாம் போட்டாதான் நல்ல ஒரு பார்லர்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். சரி ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ ஜான் ஷேவிங் கிரீம் எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதுதான். அப்படியே இந்த ஷேவிங் கிரீம் எடுத்து நம்ம தாடி கிட்ட எல்லாம் போட வேண்டியதுதான். தூக்கமா வருது. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஷேவிங் கிரீமோட படுத்து தூங்க வேண்டியதுதான். அப்பதான் நல்லா கிரீம் ஊறி ஷேவ் பண்ணப்போது ஈஸியா முடியெல்லாம் வெளில வந்துடும். ஓகே, கொஞ்ச நேரம் தூங்குடா விசை. என்ன இது, இவரு வெளியில உட்காந்துட்டு தூங்குறாரு, அதுவும் ஷேவிங் பண்ணிட்டு தூங்குறாரு. சரி ஓகே, நம்ம இந்த பூச்செடிய ஸ்லோவா அங்கிட்டு வைக்க வேண்டியதுதான். அப்பாடா, இந்த வெயிலுக்கு தூக்கிட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இதையும் இங்க வைக்கலாம். விஜய் எந்திரிச்ச உடனே அப்புறமா நம்ம இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். பத்தியா விஜய் எந்த இடத்துல கண்ணாடி எடுத்து வச்சிருக்கீங்கன்ட்டு நல்லா கொரட்டை வேற விட்டுட்டு தூங்குறீங்க. சரி ஓகே, பரவாயில்ல. அவர் எந்திரிச்சதும் நம்ம சரி பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த கண்ணாடி எல்லாம் எடுத்துட்டு. டேய் கமல, என்னடா கொரட்டை சவுண்ட் கேக்குது? இங்க பாரு, அப்பா ஷேவிங் பண்ணிட்டு தூங்கிட்டாரு. ஏய், ஷேவிங் கிரீம் தான் இருக்குடா. உனக்கு இத பார்த்தா என்ன தோணுது? ஹே நயன்தாரா, ஸ்லைம் பண்ணணும் தானே உனக்கு தோணுது. எனக்கும் அதேதான் நானும் மனசுல நினைச்சேன். நீ கரெக்டா சொல்லிட்ட. அப்பா வேற தூங்குறாரு. லேசா நம்ம எடுத்து கொண்டு ஸ்லைம் பண்ணிடலாமா? ஹே பண்ணலாம் தான்டா, ரொம்பவே சூப்பரா இருக்கும்டா இந்த வீடியோ ஜான்ல. அதுவே ஆக்டிவேட்டர் தேவையில்லை, போரிக்ஸ் பவுடரும் தேவை. பாரு அப்பா எப்படி கொரட்டை விடுறாரு காலெல்லாம் தூக்கிட்டு. சரி ஓகே, நான் சீக்கிரமா போயிட்டு ஒரு பவுல் எடுத்துட்டு வரேன். நீ வந்து ஒரு கம்மை போய் வாங்கிட்டு வா, ஓகேவா? அம்மா கிட்ட 10 ரூபாய் காசு கேளு. அம்மா ப்ராஜெக்ட் பண்ணோம், கம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? பாதி கம்மை மட்டும் நம்ம போய் யூஸ் பண்ணலாம். சீக்கிரமா போ. ஒரு பவுல் எடுத்தாச்சு, ஒரு ஸ்பூனும் எடுத்தாச்சு. எந்த ஷேவிங் கிரீம்ல பண்ணலாம்? இந்த ஓல்டு ஸ்பைஸ்ல இதற்கு பண்ணதே இல்லை. நம்ம வீடியோ ஜான்லயே ட்ரை பண்ணலாம். ஏன்னா கம்மு கூட வேஸ்ட் ஆக தேவையில்லைல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்து கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கலாம். இதுலயே வந்து கொஞ்சம் வீடியோ ஜான் கிரீமை நம்ம ஆட் பண்ணலாம். அந்த கிரீமோட அந்த வாட்டர் வந்து நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணணும், ஓகேவா? கொஞ்சம் கூட வந்து கிரீம் வந்து செப்பரேட்டே ஆகக்கூடாது. ஏன்னா செப்பரேட் ஆச்சுன்னா ஸ்லைம் வந்து அங்கங்க கட்டியா உருண்டு அசிங்கமா இருக்கும். ஸோ நல்லா நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு நம்ம கலர் கொடுக்கலாமா? இது நல்ல டார்க் கலர், ரெட் கலர் இருக்கு அக்ரிலிக் பெயிண்ட். அதை வந்து இதுல ஆட் பண்ணி இன்னும் நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணலாம். ஆமா, இது ஃபெவிகம் வரமா? இது ஃபெவிகால்ல வரமா? சரி ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபெவிகம்ல ட்ரை பண்ணலாம். அப்புறமா இன்னும் நாளைக்கு ஃபெவிகால்லையும் ட்ரை பண்ணலாம், ஓகேவா? இதுல பாதி மட்டும் ஊத்தலாம்டா கமல், ஃபுல்லா வேணாம். மீதி வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இது வரலன்னா வேற மாடல்ல நம்ம வந்து ஸ்லைம் பண்ணி பார்க்கலாம். ஓகே நயன்தாரா, நல்ல ஐடியா தான். நான் மிக்ஸ் பண்ணேன், ஓகேவா? இது சீக்கிரமா வரமா இல்ல லேட்டா வரமான்னு தெரியல. நம்ம 30 செகண்ட் மனசுக்குள்ளேயே வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஏன்னா 30 செகண்ட்ல வரலன்னா இன்னும் கொஞ்சம் கிரீம் ஆட் பண்ணலாம். இங்க பாரு, சூப்பரா புஃபு ஸ்லைம் வருது. வாவ், கலர் பாரு, நல்ல ரெட்டா ரத்த மாதிரி இருக்குல்ல. நம்ம பிளட் ஸ்லைம் பண்ணிருக்கோம். இப்ப சூப்பரா இருக்குது இந்த பிளட் ஸ்லைம். செம்மையா வருதுப்பா. இங்க பாரு, லேசா கையில எல்லாம் ஒட்டுது இல்ல. நல்லா நம்ம ப்ளே பண்ண வந்து போயிடும். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ஆயில் பவுடர் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஐ திங்க் அதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, இப்ப எல்லாமே சூப்பரா போயிடுச்சு. நம்ம சூப்பரா இதுல விளையாடலாம். நல்லா செம்மையா சவுண்ட் கூட வருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இந்த ஸ்லைம் பத்திரமா யாருக்குமே தெரியாம நம்ம வச்சுக்கலாம். இல்லைன்னா அம்மா பார்த்தா அவ்வளவுதான், அப்பா பார்த்தாலும் அவ்வளவுதான். ஷேவிங் கிரீம் எல்லாம் வேஸ்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுவாங்க நயன்தாரா. ஹே கமல், எனக்கு கொஞ்சம் குடுறா, நான் கொஞ்சம் நேரம் விளையாடலடா. இது சூப்பரா சாஃப்டா இருக்குதுல்ல. இது செம்மையா இருக்கு. நம்ம ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிடலாம். பசங்களா, என்ன பண்றீங்க நீங்க? ஸ்லைம் பண்ணிருக்கீங்களா? வீடியோ ஜான் கிரீம் எடுத்து ஸ்லைம் பண்ணீங்களா நீங்க? ஆக்டிவேட்டரும் இல்லாம ஜம்ப் சூப்பரா இருக்கு கமல், நல்லா பண்ணிருக்கீங்களே. சின்ன வயசுல எல்லாம் இந்த மாதிரி ஸ்லைம் உங்களுக்கு எல்லாம் இல்லவே இல்லை. இப்ப சூப்பரா இருக்கு பாரு. டாடி அம்மா கிட்ட மட்டும் சொல்லாதீங்க டாடி, எங்களை பயங்கரமா அடிச்சு தொலைச்சு போட்டுருவாங்க டாடி, ப்ளீஸ் டாடி. இல்ல கமல், அம்மா கிட்ட சொன்னா கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் ஆனா அடிக்கடிக்கு பண்ணி ஷேவிங் கிரீமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எப்பயாச்சும் பண்ணணும். ஆனா பர்மிஷன் கேட்டுட்டு பண்ணிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். இன்னும் எடுத்துட்டு போய் விளையாடு. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு கிவ்அவேக்கான கொஸ்டின்ஸ். ஆக்டிவேட்டராக என்ன க்ரீம் யூஸ் பண்ணாங்க அதை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.